ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் லாலிபாப் ஃப்ரை அண்ட் விங்ஸ் ஃப்ரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பாருங்கள், பார்க்கும் போதே நம்மளுக்கு இது சாப்பிடணும்னு தோணும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு, அதாவது சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுங்க. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம லஞ்சுக்கு வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் வச்சுட்டு இல்லை ரசம் வச்சுட்டு நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையோ சப்பாத்தியோ அது கூட வந்து இது சைடிஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் லாலிபாப் விங்ஸ் நல்லா வந்து கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கோம். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சிம்பிளாக நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ரொம்ப வந்து இதுவெல்லாம் இல்லை, சிம்பிளாக செய்ய போகிறோம். தேவையான அளவு சால்ட்டு, இது மாதிரி சில்லி பவுட்ரு இன்றைக்கி சேர்த்துருக்கோம். காஷ்மீர் சில்லி பவுட்ரு இருக்கவங்க காஷ்மீர் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கணும். நம்ம அதை சேர்க்கல, அது வந்து ஜஸ்ட் கலருக்காக தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெப்பர் சேர்க்குறோம், மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வேறு எதுவும் நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படின்னா KFC சிக்கன் இது மாதிரி செய்வாங்க. அப்படி வந்து செய்யறதா தான் செய்யலாம். ஆனால் இது வந்து சாப்பாடுக்கெலாம் வந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா இதை வந்து நல்லா கிளறி நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக வந்து லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அரை லெமன் வந்து பிழிஞ்சு அதை நல்லா வந்து மசாலா நல்லா வந்து கை போட்டு நல்லா கிளறி நல்லா வந்து ஊற வச்சுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வந்து நல்லா மூடி போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகிடுச்சி. இப்போ பார்த்திங்கன்னா கடாய் நல்லா அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் லாலிபாப் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டுட்டு சும்மா அப்படியே ஒரு 3 நிமிஷம் அப்படியே மீடியமான ஃப்ளேம்லேயே விடுங்க. அதுக்கப்புறம் கரண்டி எடுத்து அப்படியே திருப்பி போட்டுட்டு அப்படியே மாதிரி அப்படியே 3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு திருப்பி அதே மாதிரி திருப்பி போடுங்க. இதே மாதிரி ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் வரைக்கும், 5லேருந்து 8 நிமிஷம் அப்படியே விட்டிங்கனாலே அப்படியே நல்லா பொரிஞ்சு அப்படியே கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பாருங்கள், நம்ம எந்த ஒரு கடல மாவோ எதுவுமே நம்ம சேர்க்கல. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு, சில்லி பவுட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கேர்டு, இதுதான் நம்ம வந்து பெப்பர் இதுதான் சேர்த்துருக்கோம். இது வந்து லெமன் ஜூஸ் லாஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பார்க்கறதையும் வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பொரிச்சு எடுத்தாச்சு. இது கூட வந்து ஆனியன் வந்து சைடிஷாக வச்சு இது டின்னரோட சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும் மக்களே. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.